ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பர் டேஸ்டியான பனானா கேக் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக டேஸ்டியாக பண்ணிடலாம். நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே யூஸ் பண்ணல, நார்மல் ஹேண்ட் பிளெண்டரை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதை வச்சு சூப்பரான டேஸ்டியான பனானா கேக் தான் செய்ய போகிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பனானா கேக் ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சுகர்லாம் நல்லா கேரமலைஸ் பண்ணி செய்கிறது. இது அப்புறம் நார்மல் பனானா கேக், இதுவும் ரொம்பவே டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் நமக்கு கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 7 பனானா கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து குட்டி சைஸாக இருக்கிறதுனால 7 பனானா எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு பெரிய சைஸாக பனானா எடுக்கீங்கன்னா 3 எடுத்துக்கோங்க. எவ்வளோக்குள்ள பழம் வந்து நல்லா பழுத்து இருக்கும், அந்த அளவுக்கு கேக்கோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பழத்துலேருந்து எல்லாமே துளையெல்லாம் உரிச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க பனானா எல்லாத்தையுமே உரித்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றியாச்சு. இதை நல்ல ஒரு ஃபோர்க்கோ அல்லது ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு அரைக்கிறதா இருந்ததுன்னா கொஞ்சம் பிளெண்ட் ஆயிரும், அதனால் நம்ம கைட்டே நல்லா மசிச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைப்பழம் எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இதில் 2 முட்டை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் முட்டை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா முட்டைக்கு அப்புறம் 1/2 கப் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றி வாழைப்பழமும் முட்டையும் ஒன்றா சேர்ந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணி விட்டுக்கிடுவோம். நம்ம ஹைட்டே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது முட்டை வந்து நல்லா ஃப்ளப்பியாகி கிடைக்கும். அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம முட்டையை சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் 1/4 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் வந்து சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரை தான் நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1/2 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டு சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நம்ம வெள்ளை ஒயிட் கலர் சுகரும் கூட சேர்த்துக்கிடலாம். நாளைக்கு வந்து ரெண்டுமே பாதி பாதி அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் 1/2 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று சேர்ந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 1/4 கப் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் ஈவன் ஆயில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஆயிலெலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் மாவு பொருட்களை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு அரிப்பு வச்சுட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் சலிச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ மாவு பொருட்களை சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்ரு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 1/4 கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கிடுவோம். பால் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் முட்டையோடு சேர்த்து பீட் பண்ணும்போதே அப்பவும் கூட வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து கடைசியில் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டோம்னா சூப்பரான பனானா கேக் பேட்ரு வந்து நமக்கு ரெடி ஆகிருச்சு. பேட்ரு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லாவே திக்காக தான் இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை கேக் டின்னில் ஊற்றி எடுத்துக்கலாம். நான் அன்றைக்கி வந்து பிரெட் மோல்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ரவுண்டு டின் இருந்தால் கூட அதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் டீ கேக் மாதிரி செஞ்சு சாப்பிட்ணுங்கனால பிரெட் மோல்டை ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேக் டின்னை நல்லா 2டையும் நல்லா டேப் பண்ணி விட்டுக்கிடுவோம். எந்த ஒரு ஏர் பபிள்ஸும் இல்லாத அளவுக்கு நல்லா டேப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு நட்ஸு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், சாக்லேட் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் அன்றைக்கி வந்து துருவி வச்சுருக்க சாக்லேட் வந்து கொஞ்சம் மீதம் இருந்துச்சு, அதனால் சாக்லேட் வந்து ஆட் பண்ணிக்க. நீங்கள் ப்ளைனாக செஞ்சு சாப்பிட்னாலும் அப்படியே செஞ்சுக்கிடலாம். சாக்லேட்லாம் சேர்த்துட்டு இதில் அவனில் பார்த்தீங்கன்னா 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 40லேருந்து 45 நிமிஷம் வரையும் நம்ம பேக் பண்ணி எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம கடாயில் செய்யனாலும் அதே 10 நிமிஷம் நார்மல் கடாயை வந்து நம்ம ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 45லேருந்து ஒரு 50 நிமிஷம் கூட நம்மளுக்கு கடாயில் வந்து ஆகும். அதனால் பேக் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவனில் தான் சூப்பராக பேக் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்தாலே பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒட்டாமல் சூப்பராக கிடச்சிருக்கு. கேக்கு சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பீஸ் போட்டுக்கிடலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா கேக் நம்மளுக்கு நல்லாவே ஆறிடுச்சு. இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நம்மளுக்கு எடுத்துக்கிடுவோம். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் கேக் எந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக கிடச்சிருக்குன்னு. டேஸ்ட் வைஸும் அட்டகாசமாக இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த கேக் செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானே ஒரு 2 டைம் வந்து கேக் ஆர்டர் வந்து பனானா கேக்கும் கொடுத்தாச்சு. 3 டைமே கொடுத்துட்டேன். கேக் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் கேக்கோட சாஃப்ட்னஸ் உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும். டேஸ்ட் வைஸும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. செஞ்ச உடனே காலியாயிரும். அந்த அளவுக்கு கேக்கோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு. நல்லா டீயோட கேக் சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான கேக் ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர் டேஸ்டியான பனானா கேக் வந்து செஞ்சாச்சு. நீங்களும் இந்த கேக்கை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசியை பார்த்துக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.